அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய பேர் கவி பிரசன்னா. நான் தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்கு பட்டுக்கோட்டை. ஃபஸ்ட்டு நான் 2021 காலேஜ் முடித்தேன் இன்ஜினியரிங்கு. முடிச்சுட்டு நான் 2021 நான் ஃபஸ்ட்டு போய் ஜாயின் பண்ணது தூத்துக்குடியில் தான் போய்ட்டு ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணேன். எஸ்ஐக்கு ஜாயின் பண்ண தான் ஜாயின் பண்ணது. ஆனால் அங்கே எஸ்ஐக்கு இந்த மாதிரி அட்மிஷன் போடலை. நாங்கள் ஃபஸ்ட்டு குரூப் 2க்கு தான் இப்போ நாங்கள் போட்டுக்கிருக்கோம்னு சொன்னாங்க. சரி குரூப் 2 ஜாயின் பண்ணலான்ட்டு குரூப் 2 ஜாயின் பண்ணியாச்சு. குரூப் 2 ஜாயின் பண்ணி படிச்சுட்டு இருந்தேன். டெஸ்ட்லாம் நல்லா போய்கிட்டு இருந்துச்சு. ஆனால் எனக்கு இந்த குரூப் 2 அந்த குரூப் 4 இந்த லைனில் போகணுங்கிறது விருப்பம் இல்லை. போனால் யூனிஃபார்மில் தான் போகணும், யூனிஃபார்ம் சர்வீஸ் தான் எப்போயுமே அப்படின்ட்டு மனசுக்குள்ளே இருந்துச்சு. ஆனால் ஒரு 6 மாதத்துக்கிட்ட நான் குரூப் 2 படிச்சுட்டேன். அந்த சிலபஸே அப்படியே கண்டினியூ பண்ணிக்கிட்டு இருந்தேன். திடீர்னு எஸ்ஐ கால் ஃபார் விட்டாங்க. அந்த நேரத்தில் எனக்கு எஸ்ஐ தான் போகணும்னு ஆசையா, அதனால் அதுக்கு தான் போகணுன்ட்டு இப்போ நான் இடையிலே அதுக்கு மாறிட்டேன். எஸ்ஐ படிக்க ஆரம்பிச்சுட்டு எஸ்ஐ எக்ஸாம் வந்துச்சு. அந்த எஸ்ஐ எக்ஸாம் எனக்கு வரல. நான் ஃபஸ்ட்டு எழுதுனது எஸ்ஐ எக்ஸாம் தான். அந்த எஸ்ஐ எக்ஸாம் வரல. அடுத்து அப்படியே கண்டினியூஸாக நான் மறுபடியும் சுரேஷ்லேயே தான் தூத்துக்குள்ளே தான் இருந்தேன். தூத்துக்குள்ளே அடுத்து பிசி எக்ஸாம் விட்டாங்க. பிசி எக்ஸாம் இந்த தடவை எப்படியாவது கிளியர் பண்ணிடணும் அப்படின்ட்டு கண்டினியூஸாக டெஸ்ட்டு சுரேஷில் ஒரு 30 டெஸ்ட்டு போட்டிருந்தாங்க. அந்த டெஸ்ட்டை அட்டன் பண்ணேன். 30 டெஸ்ட்டும் கண்டினியூஸாக அட்டன் பண்ணிக்கிட்டு இருப்பேன். என்னை பொறுத்த வரைக்கும் நான் அந்த டெஸ்ட்டில் ஒரு 3 ரேங்க் 4 ரேங்க்குள்ளே வரணும்னே தான் படிச்சுக்கிட்டு இருப்பேன். அந்த டெஸ்ட்டில் அடிச்சிட்டாலே எப்படியாவது நமக்கு கண்டிப்பாக வேலை கிடச்சிரும் அப்படின்ட்டு ஒரு 2வது ரேங்க்லாம் வந்துருப்பேன் டெஸ்ட்லேயே. எப்படி போலீஸும் பாஸ் பண்ணியாச்சு, பிசி பாஸ் பண்ணி நான் ஃபயர் சர்வீஸில் ஃபயர்மேனாக செலக்ட் ஆகிட்டேன். செலக்ட் ஆகிட்டு அந்த மாதிரி ஸ்டேட் 3rd ரேங்க் வந்திருந்தேன். 70க்கு 68 மார்க்ஸ் போட்டிருந்தேன். ஸ்டேட் 3rd அப்போ என்னை சுரேஷ் அகாடமியில் வர சொல்லியிருந்தாங்க தூத்துக்குடிக்கு. எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்கும். இந்த மாதிரி ஃபோன் பண்ணி சொன்னோன்னே உடனே நான் பட்டுக்கோட்டையில் இருக்கேன். பட்டுக்கோட்டையிலேருந்து எனக்கு எப்படியும் ஒரு 7 மணி நேரம் ஆகும் ட்ராவலு. சொன்ன உடனே நான் வீட்டிலேருந்து கிளம்பிட்டேன். உடனே கிளம்பணுமா அப்படிம்பாங்க. இல்லை என்னை வர சொல்லிட்டாங்க, நான் போவேன் அப்படின்ட்டு கிளம்பிட்டேன். சார் பார்க்கணுன்னு சொன்னாங்க. போய்ட்டு சாரை பார்த்து பேசுகிறேன். அவங்க தான் என்கிட்ட வாழ்த்துக்கள்லாம் சொல்லிட்டு கேட்கலாம் விட்டாங்க. அப்போலாம் சார்கிட்ட சொன்னேன், இந்த மாதிரி நம்ம கடந்து வந்திருப்போம்ல ஒரு ஜேர்னி. அந்த எப்படி ஒரு 9-8 மாதம் இருக்கும் நான் பிசி படித்தது. நான் தூத்துக்குடியில் ஜாயின் பண்ணி படித்தது ஒரு 9 மாதம் இருக்கும். அந்த நேரத்தில் நம்ம எப்படியெல்லாம் இது பண்ணோம் அப்படின்னு சார்கிட்ட எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டு இருக்கேன். அப்போ இந்த மாதிரி சில நேரத்துலலாம் அந்த பண கஷ்டம்லாம் வரும் சார். இந்த மாதிரி ஒரு ஹோட்டல்ஸ் பெரிய ஹோட்டல்லாம் போய் பார்ப்போம். அதை பார்த்துட்டு இங்கெல்லாம் நம்ம எப்படா சாப்பிட்றது அப்படின்ட்டு போயிடுவோம். நமக்கு ஒரு நேரம் வரும்டா அப்படின்ட்டு போயிடுவோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தேன் சார்கிட்ட. சரி பேசி முடிச்சுட்டு சார் சொன்னார், சரி சொல்கிறான் நம்ம இன்றைக்கி ஏதாவது ஒரு ஹோட்டலில் போய்ட்டு சாப்பிடுவோம்டா அப்படின்னாரு. நீ எந்த ஹோட்டலாக இருந்தாலும் சொல்லு, நம்ம போய் சாப்பிடுவோம்னாரு சார். இல்லை சார் அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நிறையா சார் சொன்னாங்க, இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்லாம் எல்லாருக்கும் தான் வரும். நம்ம வாழ்க்கையில் சால்வ் பண்ண முடியாத ப்ராப்ளம் நமக்கு வராது, எல்லாத்துக்குமே ஒரு தீர்வு இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ நான் ஃபயர்மேன் ட்ரைனிங் போயிட்டேன். ஃபயர்மேன் ட்ரைனிங் எனக்கு 3 மாதம் ஃபயர்மேன் ட்ரைனிங்கு. ட்ரைனிங் அப்போ தான் எனக்கு கால்ஃபர் வந்துச்சு. எக்ஸாம் அப்ளை பண்ணிட்டேன். எஸ்ஏ எக்ஸாம் அப்ளை பண்ணிவிட்டு அடுத்து ஃபயர்மேன் ட்ரைனிங் போயிட்டேன். ஃபயர்மேன் ட்ரைனிங்கில் ஒரு 2வது மாதத்தில் எனக்கு எக்ஸாமு. அந்த ஃபயர்மேன் ட்ரைனிங் அப்போ தான் நான் இதுக்கு படிச்சிருக்கணும். என்னால் டெஸ்ட்டு போட முடியல. சப் இன்ஸ்பெக்டர் எக்ஸாமுக்கு என்னால் டெஸ்ட்டு போட முடியல. ஃபுல் ஃபயர்மேன் ட்ரைனிங்லேயே தான் நான் படிப்பேன். காலையில் 5:30க்கு கிரவுண்டு போயிடுவோம். சாயங்காலம் எங்களுக்கு ஒரு 6:30 போல் முடியும். அந்த காலையில் 5:30லேருந்து சாயங்காலம் 6:30 வரைக்கும் எங்களால் படிக்க முடியாது. ஃபுல் கிரவுண்ட்லேயே இருக்கணும். அப்புறம் கிளாஸ் நடக்கும். இப்படியே தான் போய்கிட்டு இருக்கோம். சாயங்காலம் 6:30க்கு மேலே இந்த துணியெல்லாம் துவைக்கிறது இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு நைட்டு 8 மணிக்கு மேலே தான் உட்காருவோம் படிக்கிறதுக்கு. ஒரு 8 மணிலேருந்து எங்கள் ட்ரைனிங் சென்டரில் மொத்தம் 120 பேர் செலக்ட் ஆனது. மொத்தமே ஃபயர்மேனுக்கு 120 பேர் தான் செலக்ட் ஆனோம். எல்லாருமே அந்த 8 மணிலேருந்து எப்படியும் நைட்டு ஒரு 12, 12:30, 1 மணி வரைக்கும் படிப்பாங்க. எனக்கு அவ்வளோ நேரம் படிக்க முடியாது. எனக்கு எப்படி கொஞ்சம் அசதியாக இருக்கும்ல, தூக்கம் வரும். ஆனால் அவங்கள பார்க்குறப்ப எனக்கு உறுத்திக்கிட்டே இருக்கும், நம்ம இந்த தடவை விட்டுறக்கூடாது. ஒருவேளை நான் எஸ்ஐ விட்டுட்டேன்னா ஏன்டா அந்த ஃபயர்மேன் ட்ரைனிங் வந்தேங்கிற மாதிரி எனக்கு மனசு வந்துடும். அதனாலே நான் கொஞ்சம் நேரம் எனக்கு கிடைக்கிற டைம் அதுதான். அந்த 8 மணிலேருந்து நைட்டு தூங்கக்கூடிய நேரம் தான். காலையில் ஆனால் 5 மணிக்கு நாங்கள் எந்திரிக்கணும். அந்த ஒரு 12 மணி வரைக்கும் படிக்கிறது, அந்த நேரத்தை வரைக்கும் படிச்சுக்கிட்டு இருக்குது. அதே சமயம் லைட்டு போடக்கூடாதுன்னு சொல்லிடுவாங்க. லைட்டு போடக்கூடாதுன்னு சொல்லிடுவாங்க. அப்போ கொசுவலையை போட்டுக்கிட்டு கொசுவலைக்குள்ளே ஃப்ளாஷ் லைட் அடித்து வச்சு படிச்சுக்கிட்டு இருப்பேன். இந்த மாதிரி தான். ஏன்னா வெளியில் வராண்டாவில் லைட்டு போடக்கூடாது, ரூம்லேயும் லைட்டு போடக்கூடாது.
அப்படி இருக்கப்ப நான் வந்து ஃப்ளாஷ் லைட் அடிச்சே படிச்சுக்கிட்டு இருப்பேன். ஏன்னா எனக்கு ஒரு 2 மாதம் ட்ரைனிங் வந்து ரொம்ப மன கஷ்டமாகவே போய்கிட்டு இருந்துச்சு. ஏன்னா அடுத்து இந்த எஸ்ஏ எக்ஸாம் வருது. ஒருவேளை நான் எஸ்ஏ எக்ஸாம் எழுதாத மாதிரி இருந்தால் நான் ஜாலியாக ட்ரைனிங் பண்ணிக்கிட்டு இருந்திருப்பேன். ஆனால் இந்த எஸ்ஏ எக்ஸாம் வருது நான் அதுக்கு படிக்கணும்னு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. எஸ்ஏ எக்ஸாம் போய் அட்டன் பண்ணிட்டு வந்தாச்சு. நான் தாம்பரத்துலாம் எஸ்ஏ எக்ஸாம் எழுதினேன். வந்து நான் கவுண்டிங் பண்ணி பார்த்தேன், 125 கொஸ்டின் போட்டிருந்தேன். எனக்கு எப்படியும் வந்துரும்னு எனக்கு நம்பிக்கை இருந்துச்சு. அப்புறம் நான் அதை விட்டுட்டேன் அப்படியே. ஏன்னா எனக்கு ஃபிசிக்கல் வந்து எனக்கு பிரச்சனை இல்லை, ஏன்னா நான் ட்ரைனிங்கில் தான் இருக்கேன். ஃபிசிக்கலுக்காண்டி நான் தனியாக போயிட்டு ப்ராக்டிஸ் பண்ணணும்லாம் எனக்கு அவசியம் இல்லையா. அதனால் ட்ரைனிங் முடிஞ்சு எனக்கு ஸ்டேஷன் போயிட்டேன். சென்னையிலே டியூட்டி போட்டாங்க. அப்படியே பக்கத்துலேயே நான் ட்ரைனிங் கொஞ்சம் சும்மா ஏதாவது ஒரு ரவுண்டு ஓடுவேன். ரோப் மட்டும் ஏறி பார்த்துக்கிட்டே இருப்பேன். லாங் ஜம்ப் மட்டும் தாண்டி பார்த்துக்கிட்டு இருப்பேன். அப்புறம் விழுப்புரமில் எனக்கு ஃபிசிக்கல் வந்துச்சு. ஃபிசிக்கல் நல்லபடியாக முடிச்சிட்டேன். எனக்கு வந்து இந்த எஸ்ஏ எக்ஸாமில் வந்து எனக்கு ரொம்ப சுவாரஸ்யமாக அமைஞ்சது இந்த ஃபிசிக்கல் தான். எனக்கு வந்து விழுப்புரமில் ஃபிசிக்கல் போடுறாங்க. ஃபுல் மழை அந்த நேரத்தில் எல்லா இடத்துலையுமே மழையாக தான் இருந்திருக்கும். அது விழுப்புரத்தில் வந்து ரொம்ப மழை பெஞ்சிக்கு இருந்துச்சு. ஃபஸ்ட் ஈவெண்ட் வந்து 1500 ஓடி முடிச்சிட்டோம். அடுத்த நாள் வர சொல்லியிருந்தாங்க. காலையில் ரோப் கிளைம்பிங் முடிஞ்சு ரோப் கிளைம்பிங் ஏறிட்டோம். லாங் ஜம்பு தாண்டி ஆச்சு. சரி மழை, கிரவுண்டு ஃபுல்லாக தண்ணி 6 மாதிரி ஓடிக்கிட்டு இருக்குது. அடுத்து 400 ஈவெண்ட் இருக்குது. எனக்கு வந்து சார்லாம் வந்தாங்க, எஸ்பி சார்லாம் வந்து பார்த்துட்டு, இதில் கண்டிப்பாக நீங்கள் உங்களால் பண்ண முடியாது, நம்ம வந்து பக்கத்தில் ஒரு டிஸ்ட்ரிக்டில் வேறு ஒரு கிரவுண்டு நாங்கள் பார்த்துருக்கோம் அப்படின்ட்டு திருவண்ணாமலை, நாங்கள் வந்து விழுப்புரம் டிஸ்ட்ரிக்ட்லேருந்து திருவண்ணாமலைக்கு வந்து எங்களை எல்லாரையும் பஸ்ஸில் ஏற்றிட்டு போகிறாங்க. பஸ்ஸில் ஏற்றிட்டு போயிட்டு அங்கே சிந்தட்டிக் கிரவுண்டு, அந்த சிந்தட்டிக் கிரவுண்டில் எங்களுக்கு 400 ஈவெண்ட்டுக்கு மட்டும் நாங்கள் அந்த கிரவுண்டுக்கு போகிறோம். அந்த போகிற நேரம்லாம் என் மனசுக்குள்ளே ஓடிக்கிட்டு, இந்த 2 ஈவெண்ட் நம்ம டபுள் ஸ்டார் போட்டாச்சு, இன்னும் ஒரு ஈவெண்ட்டு தான் 400 மட்டும்தான். அந்த ஈவெண்ட்டை மட்டும் போட்டேன்னா எனக்கு ரொம்ப மனசு போகிற வரைக்கும் ரொம்ப மனசு தூக்கமும் இல்லை. நிறைய பேர்லாம் பஸ்ஸில் தூங்கிட்டு வராங்க, எனக்கு தூக்கமே இல்லை. ரொம்ப மனசு ஒரு கஷ்டமாகவே இருந்துச்சு, எப்படியாச்சும் இந்த 400 அடிச்சானோ அப்படின்ட்டு. அது சிந்தட்டிக் கிரவுண்டு போய்ட்டு அங்கேயே 400 டபுள் ஸ்டார் போட்டாச்சு. வர்றப்போ நல்லா பஸ்ஸில் பாட்டெல்லாம் போட்டு ஜாலியாக அந்த ஒரு சந்தோஷம் இருக்கும். ஃபிசிக்கல் ஃபுல்லாக பண்ணியாச்சு 15 அப்படியே வந்தாச்சு. திரும்பி நான் ஸ்டேஷன் வந்துட்டேன். ஸ்டேஷன் வந்து போய்கிட்டு இருக்கு. திடீர்னு இன்டர்வியூக்கு பேர் வந்துருச்சு. இன்டர்வியூக்கு வந்தோன்னே எனக்கு நம்மளாக போய் பண்ணிடுவோமா அப்படிங்கிற மாதிரி இருந்தாலும் எனக்கு மார்க் இன்டர்வியூ அட்டன் பண்ணணும்னு ரொம்ப இதாக இருந்துச்சு. உடனே நான் சென்னை இங்கே தான் வந்தேன். இங்கே ஃபஸ்ட்டு இன்டர்வியூ வந்து இங்கே அட்டன் பண்ணேன். அப்புறம் எனக்கு இருந்தாலும் நம்ம தூத்துக்குடி போயிடுவோம் அப்படின்ட்டு தூத்துக்குடிக்கு போயிட்டேன். ஒரு 7 நாள் லீவ் போட்டு 7 நாள் தூத்துக்குடியில் போய்ட்டு மார்க் இன்டர்வியூ அட்டன் பண்ணிட்டு, கரெக்டாக எனக்கு இன்டர்வியூ அன்னைக்கு முதல் நாள் தான் அந்த தென் மாவட்டத்துலலாம் அந்த மழை பெஞ்சு வெள்ளம் சொன்னாங்க. சரியான தண்ணி முதல் நாள். இன்றைக்கி நான் அங்கே முடிச்சுட்டு கிளம்புறேன். நாளை மறுநாள் எனக்கு இன்டர்வியூ. இன்றைக்கி ஃபுல்லாக தூத்துக்குடி ஃபுல்லாக தண்ணி, பஸ்ஸெல்லாம் போகலாம், எதுவுமே போகலன்னு சொல்லிட்டாங்க. ஆனால் என் மனசுக்குள்ள நான் நடந்தேயாச்சும் நம்ம போயிடணும், எப்படியாச்சும் அந்த பைபாஸை தாண்டி மதுரை வரைக்குமாச்சும் நடந்து போயிடுவேன் அப்படின்ட்டு மனசுக்குள்ளே என் இன்டர்வியூ அட்டன் பண்ணி ஆகணும், எந்த காரணத்தினாலையும் நான் நின்றக்கூடாது அப்படின்ட்டு. என் ஃப்ரெண்ட்ஸ் ரூமில் இருந்தாங்க. அவங்க தான் பேக்கை ஒருத்தன் கட்டப்பை அவன் தூக்கிக்கிட்டான். நான் பேக்கை கையை இப்படி பிடிச்சிக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்கேன். நல்லா இடுப்பு வரைக்கும் தண்ணி. அவங்க தான் வந்து ஒரு டெம்போலாம் இடையில பிடிச்சி டெம்போவில் என்னை ஏற்றி விட்றாங்க. இந்த நாடோடி படத்தில் வர மாதிரி செயின் அறுத்து கொடுப்பாங்களா அந்த மாதிரி போய்கிட்டு இருக்கேன். நான் மட்டும் எப்படி போயிட்டு அந்த இதை கடந்தாச்சு. அந்த பைபாஸ்லாம் கடந்து அங்கிட்டு மதுரை பஸ் வந்துச்சு. ஏறி போயிட்டேன். அதெல்லாம் அவங்களுக்கெல்லாம் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கணும். ஏன்னா நான் மட்டுமா இருந்தேன்னா அந்த இடத்துலலாம் தனியாக வந்திருக்க முடியாது. ரொம்ப லக்கேஜ் வர இருந்துச்சு. ஒரு கட்டப்பை பேகு இதெல்லாம் தூக்கிட்டு தண்ணிக்குள்ளே நடந்து வர்றது கஷ்டம். அது வந்தாச்சு. வந்துட்டு இன்டர்வியூ போய்ட்டு அட்டன் பண்ணிட்டேன். இன்டர்வியூனா எனக்கு ஃபஸ்ட் இன்டர்வியூ. இதுக்கு முன்னாடி நான் எதுக்குமே ஒரு நேர்காணலும் நான் போனதே கிடையாது. நான் படித்த இன்ஜினியரிங் சம்மந்தமாகவும் சரி எதுக்குமே நான் நேர்காணல் போனது கிடையாது. என்னோடய ஃபஸ்ட் இன்டர்வியூ. எனக்கு அந்த இன்டர்வியூ பேனலுக்கு போனோன்னே எனக்கு ஒரு மனசுக்குள்ள சந்தோஷம். நம்ம இவ்வளவு ஸ்டெப்பு கடந்து வந்திருக்கோம். ரிட்டனு, ஃபிசிக்கலு, அடுத்த இன்டர்வியூ. அந்த இன்டர்வியூ பேனலுக்கு வெளியில் உட்காந்துருக்கோம் 4 பேர். நான் அடுத்த இன்டர்வியூ உள்ளே போகணும். நான் உட்காரவே இல்லை, நின்றுக்கிட்டே தான் இருக்கேன். உட்காந்தோம்னா எங்கே இன்னிங் எடுத்துக்கிறோமோ, சட்டை வெளியில் எடுத்துக்கிறோம் அப்படின்ட்டுலாம் ரொம்ப பதட்டமாக இருந்துச்சு. ஆனால் மனசுக்குள்ளே என்ன இருந்துன்னா, தெரியுதோ தெரியலையோ போல்டாக பேசிடுவோம், அதை தடுமாறிடக்கூடாது, திக்கிடக்கூடாது அப்படின்ட்டு கூப்பிட்டாங்க. உள்ளே கூப்பிட்டாங்க. ஜாலியாக எனக்கு தெரிஞ்சது அப்படியே ஃப்ளோவாக நான் பாட்டுக்கு பேசிட்டு அவ்வளோதான். எனக்கு ஆனால் கொஞ்சம் மனசு திருப்தியாக தான் இருந்துச்சு, எப்படியும் பாஸ் பண்ணிடலாம் அப்படின்ட்டு. ப்ரெஃபரன்ஸ் வந்து எஸ்எஃப்ஓக்கு தான் ப்ரெஃபரன்ஸ் கொடுத்துருந்தேன். எனக்கு இப்போ எஸ்ஐ கிடச்சிருந்தா கூட எனக்கு கொஞ்சம் நான் வருத்த தான் பட்டிருப்பேன். எனக்கு எஸ்எஃப்ஓ கிடச்சது வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா நான் ஃபயர்மேனாக இருக்கேன். ஃபயர்மேனாக இருந்து அதே சர்வீஸில் நான் திரும்பி ஃபயர் ஆஃபீஸர் ஆகிட்டேன் அப்படிங்கிறப்ப எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா வந்து ஃபயர் சர்வீஸ் வந்து அந்த ஃபயர் சர்வீஸ் வெஹிக்கிள் இருக்குது, இந்த இன்ஜினில் ஃபயர் இன்ஜினில் போகிறப்ப உடம்புலாம் ஒரு மாதிரி கூஸ் பம்ப்ஸ் ஆகும். அந்த ஃபயர் இன்ஜினில் போகிறப்ப சைரனை போட்டுக்கிட்டு
அங்கே போகிறப்ப அப்படியே வண்டியெல்லாம் விலகும், ஒரு மாதிரி இருக்கும் எங்களுக்கு. அது ஒரு மாதிரி இருக்கும். ஃபயர்மேனாக இருந்துட்டு தான் கண்டிப்பாக ஒரு ஃபயர் சர்வீஸில் போனோம்னா ஃபயர்மேனாக இருந்து அந்த வேலையை பார்த்தே ஆகணும். இப்போ டேரெக்டாக நான் எஸ்ஓ ஆஃபீஸராக போயிருந்தேன்னா அந்த ஃபயர்மேன் வேலையை நான் பார்த்துருக்க மாட்டேன். நான் ஃபயர்மேனாக இருந்துட்டு இப்போ போகிறப்ப எனக்கு வந்து இந்த ஃபயர்மேனாக இருந்ததோட ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எனக்கு. ஃபயர் சர்வீஸை பொறுத்த வரைக்கும் பேக் போன்னு சொல்லணும்னா ஃபயர்மேன்ஸ் தான். எல்லா ஃபயர்மேன்ஸுக்கும் நான் சொல்லிக்கிறது என்னென்னா, கண்டிப்பாக அதோடு நின்றாதீங்க, அடுத்த ஸ்டெப்பு கண்டிப்பாக வந்துருங்க. நமக்கு நிறையா தடை இருக்கும், நமக்கு வர விடாமல் கூட சில பேர் பண்ணுவாங்க. ஆனால் அதே மீறி நம்ம சில இடத்துல ரிஸ்க் எடுத்தால் தான் நம்ம வந்து ஒரு லெவலுக்கு வந்து நிற்க முடியும். அதனால் இந்த தீயணைப்பு வீரர்களுக்கு பொறுத்த வரைக்கும் எல்லாருமே அடுத்த லெவலுக்கு வாங்க. இப்போ என்னோட ட்ரைனிங்கில் இருந்த 120 பேர் ட்ரைனிங் இருந்தாங்க. அதில் வந்து நாங்கள் 3 பேர் எஸ்எஃப்ஓ ஆகிருக்கோம். அது நிறைய ஒரு 10 பேர்கிட்ட வந்து எஸ்ஐ ஆகிருக்காங்க. இன்னும் மற்ற பேருக்குன்னு சொல்கிறேன், அடுத்த எஸ்ஐ கால்ஃபரில் வந்து கண்டிப்பாக எல்லாருமே வந்து சப் இன்ஸ்பெக்டர் பாஸ் ஆகுங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதில் தூத்துக்குள்ளலாம் வந்து சாப்பாடெலாம் எப்படின்னா அம்மாவடத்துலாம் போய் சாப்பிட்றது. அப்போ அது மாதிரி நான் காலையில் எவ்வளோது ஒரு 10 ரூபா எடுத்துகிட்டு போவேன், 5 இட்லி வாங்குறது, இந்த மாதிரி தான் போயிட்டுருப்போம். நாங்கள் ஒரு கஷ்டத்தில் போயிட்டுருக்காது. அந்த நேரத்துலேயும் சில இதெல்லாம் வந்து காமெடியாக நடக்கும். போய்கிட்டுருப்பேன், இதெல்லாம் ரெகுலராக நடக்கிறது. போயிட்டுருப்பேன், ஒருத்தர் வருவாப்பில், அவருக்கு ஒரு 40-45 வயசு இருக்கும். இப்படி நான் ரோட்டில் ஓரமாக நடந்துட்டு போவேன், இப்படி சைடு ஆப்பில் வந்து என்னை வழிமறிச்சு, அண்ணே ஒரு 5 ரூபா தான் கொடுங்க அப்படிம்பாரு. நான் அவருக்கு அண்ணனா, அவருக்கு வந்து 45 வயசு, அண்ணே ஒரு 5 ரூபா தான் கொடுங்க அப்படிம்பாரு. நானே 10 ரூபா தான் கொண்டு போயிட்டுருக்கேன். அதெல்லாம் வந்து ஒரு ஃபன்னாக இருக்குது. இந்த மாதிரி இப்போ நினச்சேன்னா ரொம்ப ஜாலியாக இருக்குது. அதெல்லாம் நினச்சோம்னா இதெல்லாம் டெய்லி நடக்கிறது. இந்த மாதிரி ஓடிக்கிட்டு இருந்துச்சு. மறுபடி இப்போ அடுத்து படிக்கிறவங்களுக்கு என்ன சொல்கிறதுனா, சிலபஸை எடுத்துக்கோங்க. சிலபஸ் எடுத்துக்கிட்டு ஒரு இப்போ 6th to 10th புக்கு ஃபஸ்ட்டு கவர் பண்ணுறது. 6th to 10th புக்கு ஃபுல்லாக படித்து முடிச்சுடுங்க. முடிச்சுட்டு கொஸ்டின் அனலைஸ் பண்ணுங்கள். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை வச்சு அனலைஸ் பண்ணிவிட்டு, இப்போ கரண்ட் அஃபேர்ஸாக என்ன மாதிரி கரண்ட் அஃபேர்ஸ் டாபிக்ஸ்லாம் கேட்டிருக்காங்க, அந்த மாதிரி டாபிக்ஸாக படிங்க. அப்புறம் முக்கியமாக நம்மளுக்கு எதாவது இல்லைனா மார்க் போகும்னு நினைக்கிறோமோ அதை மட்டும் கவர் பண்ணாலே முடிஞ்சு. இந்த தடவை நான் படித்தது அதுதான். எனக்கு வந்து போன தடவை இதில் எக்ஸாமில் என்ன பண்ணுச்சுன்னா, இங்கிலீஷில் மார்க் போயிடுச்சு, கரண்ட் அஃபேரில் மார்க் போயிடுச்சு. இதுதான் முக்கியமாக எனக்கு மார்க் போனது. இந்த தடவை நான் படித்தது முழுக்க அது மட்டும்தான். இங்கிலீஷ் 6th to 10th ஸ்கூல் புக் இங்கிலீஷை படித்தேன். கரண்ட் அஃபேர்ஸ் ஃபுல்லாக நான் அனலைஸ் பண்ணேன். இதுக்கு முன்னாடி நடந்த எக்ஸாமில் என்னென்ன மாதிரி கரண்ட் அஃபேர்ஸ் கேட்டிருக்காங்க, அது சம்மந்தமாகவே படிக்கிறது. அந்த முக்கியமான போர்களை பற்றி படிக்கிறது. அந்த இப்போலாம் கேட்டிருந்தாங்கள்ல உக்ரைனோடைய தலைநகரம் எதுன்னு, அந்த மாதிரி இதெல்லாம் நான் முன்னாடியே இது பண்ணிட்டேன். இந்த மாதிரி கொஸ்டின் தான் வரும் அப்படின்னா அதெல்லாம் நோட்டில் எடுத்து எழுதி வச்சுட்டேன், உக்ரைனோட தலைநகரம்லாம். அந்த மாதிரி அனலைஸ் பண்ணி எதில் மார்க் போகுமோ அதை எய்ம் பண்ணி படித்தாலே நம்மளுக்கு வந்து அங்கே மார்க் அச்சீவ் பண்ணிடலாம். மேக்ஸிமம் ரிட்டன் எக்ஸாமில் வந்து அதிக மார்க் எடுக்கிறதுக்கு பார்க்கணும். ஏன்னா இன்டர்வியூலாம் வந்து நம்ப முடியாது. என்னை பொறுத்த வரைக்கும் நான் ரிட்டன் எக்ஸாமில் வந்து பேசிக் கட் ஆஃபோடு ஒரு 2 மார்க் அதிகமாக தான் வச்சுருந்தேன். ஃபிசிக்கல் எனக்கு பிரச்சனை இல்லை, கண்டிப்பாக நான் ஃபுல்லாக போட்டுருவேன் நம்பிக்கை இருந்துச்சு. அதனால் எல்லாருமே ரிட்டன் எக்ஸாமில் வந்து ஓரளவுக்கு அதிக மார்க் எடுக்க பாருங்கள். அவ்வளோதான். மேக்ஸிமம் இந்த ஜோசியத்தையெல்லாம் நம்பிக்கிட்டு இந்த ஜாதகம் பார்ப்பாங்க சில பேருக்கெல்லாம். எனக்கு தெரிஞ்சு நிறையா ஃப்ரெண்ட்ஸுக்கு சொல்லியிருக்காங்க, ஜாதகத்தை கொண்டு போய் பார்ப்பாங்க. இல்லை இந்த பையனுக்கு இந்த பொண்ணுக்கு கவர்மெண்ட் வேலைலாம் கிடைக்காது, வேறு ஏதாவது வேலைக்கு போக சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிடுவாங்க. என்னையெல்லாம் அந்த மாதிரி தான். எங்கள் அம்மா போய் ஜாதகம் பார்த்துருக்கு. ஜாதகம் பார்த்ததுக்கு பையனுக்கு அரசாங்க வேலை கிடைக்காது, நீங்கள் வெளிநாடு அனுப்புறது நல்லது அப்படின்னு சொல்லிட்டாங்க. எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா வந்து நான் அப்போ தான் பிசி எக்ஸாமு டெஸ்ட்டு போட்டுக்கிருக்கேன் அகாடமியில். எனக்கு ஃபோன் அடித்து இந்த மாதிரி சொல்கிறாங்க, நீ சிங்கப்பூருக்கு போறியா அப்படின்னு கேட்டாங்க. எனக்கு எதை நம்புறீங்க, நான் டெஸ்ட்லலாம் இப்போ 2வது மார்க் போட்டுக்கிட்டு இருக்கேன், எனக்கு தெரியும் நான் பாஸ் ஆயிடுவேன்னு, நீங்கள் என்ன சொல்கிறது அப்படின்ட்டு ரொம்ப சிரிப்பாகவும் இருந்துச்சு, கஷ்டமாகவும் இருந்துச்சு. என்னையே நம்ப மாட்டேங்கிறாங்களே, அவன் சொல்கிறத கேட்குறாங்க அப்படின்ட்டு. சரி நானும் அப்புறம் எங்கள் வீட்டில் எல்லாருமே சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. எங்கள் அண்ணன் கூட சொல்ல ஆரம்பிச்சிட்டான். அவன்லாம் வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணதே எங்கள் அண்ணன் தான். அவனே ஒரு நேரம் சொல்ல ஆரம்பிச்சிட்டான், இன்னும் 1 வருஷமாக படிக்கிற, 1 வருஷம் தான் படிச்சிருக்கேன், 1 வருஷமாக நீ படிக்கிற, இன்னும் ஒரு கவர்மெண்ட் வேலை கூட வாங்கலையே அப்படிங்கிறாங்க. நான் அதெல்லாம் கண்டுக்கவே இல்லை. நீங்கள் காசு அனுப்பினாலும் சரி நான் என்கிட்ட எங்கேயாச்சும் வேலை பார்த்து நான் படிச்சுக்கிறேன் அப்படின்ட்டு நான் பிசி எக்ஸாம் எழுதி பிசி பாஸ் பண்ணிட்டேன். அடுத்த எக்ஸாமே இப்போ எஸ்எஃப்ஓ சப் இன்ஸ்பெக்டர் எக்ஸாம் எழுதி அதுவும் பாஸ் பண்ணிட்டேன். இப்போ இதில் வந்து அந்த சோசியக்காரன் சொன்னதில் வந்து ஒன்று கூட நடக்கலாம். அப்போ வந்து நிறையா பேர் வந்து இதை கேட்டுக்கிட்டும் அவங்கள படிக்க விடாமல் பண்ணிடுறாங்க வீட்டில். எனக்கு தெரிஞ்சு 2-3 ஃப்ரெண்ட்ஸ் வந்து அதை கேட்டுக்கிட்டு ஃபாரின் போனவங்களும் இருக்காங்க, வேறு ப்ரைவேட் வேலைக்கு போனவங்களும் இருக்காங்க. அதான் சொன்னேன், நம்மளை மட்டும் தான் நம்ம நம்பணும்.
இந்த ஜோசியக்காரன் சொல்கிறது, வீட்டில் சொல்கிறதெல்லாம் கேட்டுக்கிட்டு நம்மளுடைய லைஃப்பை வந்து நம்ம தான் தீர்மானிக்க வேண்டியதாக இருக்குது இந்த இடத்துல. அதனால் நம்மளால் முடியுதா முடியலையான்னு நமக்கு தெரிஞ்சிடும். நம்மளே அனலைஸ் பண்ணிடலாம் நம்மளை. கண்டிப்பாக நம்மளால் முடியும். நான் அந்த மாதிரி தான் நினச்சி கண்டினியூஸாக இப்போ 2 எக்ஸாம் நான் பாஸ் பண்ணிட்டேன். 2 எக்ஸாம்லேயும் நான் எழுதினேன். 2வது எழுதின இந்த எக்ஸாமு பிசி எக்ஸாமு, அடுத்து எஸ்ஐ எக்ஸாம் பாஸ் பண்ணிட்டேன். நான் போன பிசி எக்ஸாம் நான் வந்து அச்சூர்ஸ் மீட்டில் வந்து தூத்துக்குடியில் பேசினேன். அப்போ நான் வந்து சொல்லலை நான் அடுத்த எக்ஸாமும் பாஸ் பண்ணுவேன் சார்னு. அந்த மாதிரி இந்த 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 இடத்துலையும் நான் சொல்ல மாட்டேன் அடுத்த எக்ஸாம் நான் பாஸ் பண்ணுவேன்னு. மறுபடியும் நான் வந்து இந்த இடத்துல கண்டிப்பாக நான் பேசுவேன். எனக்கு நம்பிக்கை இருக்குது. எல்லாருக்கும் நன்றி. சுரேஷ் IAS அகாடமி, வெற்றியின் முகவரி.